அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்பி ப்ரிப்பரேஷன். ஸோ எல்லோரும் ஜிடி கான்செப்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. என்ன கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரல சார் சொல்லி கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும் வரணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் மன்னிக்கவும். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வரும். ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிடி மட்டும்தானா? ஜிடி கிடையாது, ஓகேவா? ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க. ஜனவரியில் குரூப் 4 வருகிறது, மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 வருது. அதுக்கு முன்னாடி பிப்ரவரிலையும் மார்ச்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் வருகிறது. ஸோ இந்த 3 எக்ஸாம் தான் பார்த்திங்க அப்படின்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும். மற்ற இருக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோம் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சராக இருக்கட்டும், இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன டிகிரி முடித்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 எக்ஸாம் தான் போட்டிகள் அதிகமாக இருக்கும். அந்த 3 எக்ஸாமில் உங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் இப்போவே இருந்து கடுமையாக உழைக்க ஆரம்பித்தா தான் 2024 உங்களுக்கு அரசு வேலை பெற முடியும். நான் டெலிகிராமில் ஆல்ரெடி போட்டிருந்தேன், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் கொடுக்குறேன். ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கிளாஸை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். எல்லாத்துக்குமே ஓகேவா? குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சராக இருக்கட்டும், இப்போ ஜிடி கான்செப்ட் போய்ட்டுருக்கு, அதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னது உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஜிகே மேக்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிடி கான்செப்ட்டுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பகுதி 3 நானுங்க தெரியல, 3ன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின் கொடுக்குறேன் உங்களுக்கு. பார்த்திங்க அப்படின்னா வினாடி வினா முறையில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு 3 வினாடிகள் டைம், நீங்கள் வந்து சரியான ஆன்சர் கெஸ் பண்ணணும். வாங்க நம்ம கேள்விக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஓகேவா? முதல் கேள்வி, லாஞ்சர் 1 ராக்கெட் திட்டம் எந்த நாட்டோடு தொடர்புடையது? அதாவது லாஞ்சர் 1 அப்படின்னு ஒரு ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஏவுது, அது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும், ஓகேவா? ஸோ ஃபெயிலியர்னாலும் கேட்கலாம், சக்ஸஸ்னாலும் கேட்கலாம். அதனால் நம்ம இந்த மெத்தடில் வச்சுக்கிறேன். ஸோ சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, இங்கிலாந்து. இங்கிலாந்து தான் பார்த்திங்க அப்படின்னா லாஞ்சர் 1 அப்படிங்கிற ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவும், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் சி, இங்கிலாந்து. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் சேனலில் பிடிஎஃப் போட்டிருக்கிறேன். அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் 3 நினைக்கிறேன், அதுலேயும் உங்களுக்கு அந்த சிலபஸை பற்றி விளக்கியிருக்கிறேன் வீடியோவா, ஓகேவா? ஸோ பார்த்துட்டு நான் கொடுக்குறது வந்து வருமா வராதுங்க நீங்கள் வந்து யூகிச்சுக்கோங்க. ஸோ தெரியாமல் யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். தேசிய இளையோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஓகேவா? டேஸும் கேட்க சான்சஸ் இருக்குது, அதனால் கொடுக்குறேன், ஓகேவா? தேசிய இளையோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஜனவரி 12. ஜனவரி 12 தான் பார்த்திங்க அப்படின்னா தேசிய இளையோர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் டி, ஜனவரி 12. கோல்டன் குளோப் விருதுகளில் சிறந்த ஒரிஜினல் பாடலுக்கான விருது பெற்றுள்ள படம் எது? அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த விருது கொடுப்பாங்க, கோல்டன் குளோப் அப்படிங்கிற விருது. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. எதுக்கு? சிறந்த ஒரிஜினல் பாடல், அதாவது சாங்குக்காக வாங்கியிருக்குது. அது என்ன படம் கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, RRR, ஓகேவா? ஸோ RRRனு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரிஜினல் பாட்டு, அந்த ஒரு நாட்டுக்கூத்து அப்படி ஒரு சாங் உண்டு. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டன் குளோப்பில் பார்த்திங்கன்னா விருது வாங்கியிருக்கும். அதே மாதிரி தான் ஆஸ்கார் அவார்டும் வின் பண்ணியிருக்கும், ஓகேவா? அடுத்து, கோல்டன் குளோப் விருதுகளில் சிறந்த ஒரிஜினல் பாடலுக்கான விருதை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அந்த இசையமைப்பாளர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கீரவாணி. இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த RR அப்படிங்கிற படத்துக்கு பார்த்திங்கன்னா இசையமைச்சிருப்பார். இவருக்கு தான் அந்த விருதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி, கீரவாணி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2023-24 நிதியாண்டில் எவ்வளவாக இருக்கும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. வேர்ல்டு பேங்க் பார்த்திங்கன்னா இந்தியாவோட அந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து கணிச்சு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது எத்தனை % இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, 6.6%. அதாவது 6.6% பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி இருக்கும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. இந்தியாவின் 7வது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தூர். மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்தியாவினுடைய 7வது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி, இந்தூர். அடுத்த கேள்வி, காலமான கான்ஸ்டன்டின் 2 என்பவர் எந்த நாட்டினுடைய மன்னர்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கிரீஸ். அதாவது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பு, பதவி விலகல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு முக்கியமான நபருடைய இறப்பு, அதாவது அவர் காலமானார்னா அவரை பற்றி கேட்க சான்சஸ் அதிகம். அதே மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்த பார்த்தீங்க அந்த காலமானவர்கள் இருந்தால் அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்டைன் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டினுடைய மன்னர். சமீபம் பார்த்தா தான் ஜனவரி மாதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா காலமாயிருப்பார். அடுத்து அம்பேத்கர் எ லைஃப் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சசி தரூர். ஆப்ஷன் ஏ சசி தரூர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கர் எ லைஃப் அப்படின்னு நூலை எழுதியிருப்பார். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும்போது கொடுத்துருப்பேன். அடுத்து ஜஹா மிஷன் என்னும் திட்டம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஒடிசா. ஸோ ஜஹா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது 2.1 சொல்லுவாங்க. ஜஹா 2.1 திட்டத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2023 ஒடிசா மாநிலம் வந்து அறிவிச்சிருக்கும். ஸோ எதற்கான திட்டம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. யாருக்கும் தெரிஞ்சாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஜஹா மிஷன் என்னது? ஒடிசா மாநிலத்தில் தொடர்புடைய ஒரு திட்டம். அடுத்து கைநாய் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் திருவிழா ஆகும்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி மணிப்பூர். மணிப்பூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கங்னாய் அப்படிங்கிற திருவிழா பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படும். ஸோ ஆப்ஷன்ஸ் பி மணிப்பூர். சேது சமுத்திர திட்டம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் கடந்த இலங்கை வங்காள விரிகுடா வழியாக இந்திய பெருங்கடல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலம் கட்ட ஒரு திட்டம் தான் அந்த சேது சமுத்திர திட்டம். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த சேது சமுத்திர திட்டம் உருவாச்சு அப்படின்னா கப்பல்கள்லாம் சுற்றி வர அந்த தொலைவு பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லி அறிக்கையாக விட்டுருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு தொடர்புடைய தான் இந்த சேது சமுத்திர திட்டம். இதை பற்றி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன நடந்துச்சு, ஒரு விவாதம் நடந்துச்சு. ஓகேவா? அது ரீசெண்டாக தேசிய ஸ்டார்ட் அப் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஜனவரி 16. ஸோ ஜனவரி 16 ஏன் ஸ்டார்ட் அப் தினமாக கொண்டாடப்படுங்க பார்த்தீங்கன்னா 2016 ஜனவரி 16 இந்த ஸ்டார்ட் அப் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜனவரி 16 நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஸ்டார்ட் அப் தினமாக அனுசரிக்கிறோம். முன்னாள் இராணுவத்தர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 14 ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஜனவரி 14 தான் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஆர்மி டே கொண்டாடப்படுகிறது. இந்திய இராணுவ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 15. ஸோ ஆப்ஷன் சி ஜனவரி 15 தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய இராணுவ தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2023 சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 11 to 17. ஆப்ஷன் சி ஜனவரி 11 to 17. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் வாரம் பார்த்திங்க அப்படின்னா தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்படி 2023 ஜனவரி 11 to 17 சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. 2023 அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பெலிண்டா பென்கிக் அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 2023 அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் இந்த போட்டி நடந்திருக்கும். ஸோ அதே மார்க்கில் அதே அடிலைட் அந்த சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி டூன் ஜூ கே போன் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடவர் அடிலைட் போட்டியில் வெற்றி பெற்றிருப்பார். என்ன பேர்? டூன் ஜூ கே ஓன் அப்படிங்கிறவர் பயிற்சி பெற்றிருப்பார். அடுத்து 2023 அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது? இது பார்த்திங்கன்னா மகளிருக்கான ஒரு போட்டி, அதாவது 19 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கான அந்த போட்டி. அது எங்கே 2023 எங்கே நடைபெற்றது சொல்லி கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. எஸ்ஹெச் ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. விளையாட்டு சார்ந்த கொஸ்டின் நிறைய இருக்குது. காரணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிலபஸில் பார்ட் சியில் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் ஜென்ரல் நாலேஜ் அதாவது அப்படிங்கிற பகுதியில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு தனியாகவே ஒரு பிரிவு கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? ஒரு போட்டி எங்கே நடைபெறுகிறது, அதில் யார் வெற்றி பெற்றா, அந்த வெற்றி பெற்றவர் எந்த நாட்டவர், அவர் எத்தனை வருஷமாக அந்த இதில் வின் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை தான் கேட்பாங்க. ஓகேவா? நான் முக்கியமானது கொடுக்குறேன். அது போக போட்டிகள் எங்கே நடைபெற்றது இந்த மாதிரி விஷயங்கள் இதில் கொடுத்துருவோம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஃபுல்லாக மட்டும் பார்த்தா மட்டும் போதும். ஆனால் என்னது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அண்டர் 19 T20 உலகக்கோப்பை எங்கே தென்னாப்பிரிக்கா அப்படின்னு மட்டும் போட்டு இந்த மாதிரி கொஸ்டின் எழுதினா கூட நீங்கள் ஒரு குறிப்பு மாதிரி எடுத்துன்னு ஒரு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். என்னதான் நான் PDF கொடுத்தாலும் கூட
நீங்கள் ஷார்ட் நோட் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் போகும்போது எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி இல்லை அது முந்தின நாள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்டாக பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருவேன், இருந்தாலும் சொல்கிறேன். 2022 பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்போனி கேப்ரியல். அவங்க தான் பார்த்தீங்கன்னா 2022 பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 16வது ஆட்டோ எக்ஸ்போ 2023 எங்கு நடைபெற்றது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, கிரேட்டர் நொய்டா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த 16வது ஆட்டோ எக்ஸ்போ அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, கிரேட்டர் நொய்டா. சௌரிய ஸ்தலம் என்னும் பெயரில் போர் வீரர்களுக்கான நினைவிடத்தை அமைத்துள்ள மாநிலம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, உத்தரகாண்ட். ஸோ ராணுவ சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு ஜிடியில் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத போகிறதே ஒரு ராணுவத்தோட துணை பிரிவுக்கு தான். ஸோ அதனால் ராணுவ சார்ந்த கேள்விகளும் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். ஓகேவா? அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வச்சிருக்கேன் கொஸ்டின்ஸ். 2023 சர்வதேச புத்தக கண்காட்சி எங்கு நடைபெற்றது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 2023 இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற்றிருக்கும். 2023 உலக பொருளாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 2023க்கான உலக பொருளாதார அமைப்பின் ஒரு கூட்டம், வருடாந்திர கூட்டம் பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி, சுவிட்சர்லாந்து. அப்துல் ரஹ்மான் மக்கி என்பவர் எந்த நாட்டை சார்ந்த பயங்கரவாதி? அதாவது ஐநா சபையில் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரவாதி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாகிஸ்தான். பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் மக்கி. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஐநா சபையால் ஒரு தேசிய அதாவது சர்வதேச அளவில் ஒரு குற்றவாளியாக அறிவிச்சிருப்பாங்க. எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, நரேந்திர மோடி. நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்கார் நரேந்திர மோடி. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கான 25 கொஸ்டின் கொடுத்துருச்சேன். ஸோ இதில் முக்கியமான கேள்விகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ரிவிஷன் விட்டுக்கோங்க. ஜிடி கான்செப்ட் எழுத போகிறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை லிங்க் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா டெலிகிராமில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் முதல் இருக்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் எழுதுங்க. ஓகேவா? இதை நார்மலாக எழுதுங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும், நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? அதில் ஃப்ரீயாக பிடிஎஃப் இருக்குது. அதை பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரீயாக டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணாது ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இலவசமாக கொடுத்து அதோடைய மதிப்பு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ தெரியாதவங்க அப்படி இருந்துக்கோங்க. 2024 அரசு விலையை வாங்க முடியாது. யார் ஒருவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலவசத்தோட அருமை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் தெரியுதோ அவங்க கட்டாயம் 2024 வருகிற குரூப் 4 குரூப் 2 அடுத்து ஃபாரஸ்ட் கார்டில் ஏதாவது ஒரு எக்ஸாம் நிறைய எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 சொல்லியிருந்தேன் ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நல்லா ரீச் இருந்து இல்லை நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் போலிங் வைக்கிறேன். ஸோ அதனால ரீச் இருந்துச்சு அப்படின்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குறேன், டெஸ்ட்டும் கொடுக்குறேன், ஃப்ரீ மெட்டீரியலும் கொடுக்குறேன்ப்பா. ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு நிறைய குரூப் 4 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது லைக் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே குரூப் 4 கிளாஸஸ் கொடுக்குறேன், குரூப் 2 கொடுக்குறேன், ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர். அது நிறைய பேருக்கு ஒரு ஆசை. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபாரஸ்ட் கார்டு வருமா வரான்னு சொல்லிட்டு. அது கட்டாயம் வந்திருக்கு. 2200 வேக்கண்ட் வந்திருக்குது. ஓகேவா? சார் 1200 வேக்கண்ட் வந்திருக்குது. ஸோ கட்டாயம் அதில் வேலைக்கு போக பாருங்கள். ஓகேவா? இந்த திருப்பி டிஎன்பிஎஸ்சியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு உண்டு. அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் ஸ்டாண்டர்டுங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வரும். ஃபாரஸ்ட் கார்டுக்கு வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன். ஃபாரஸ்ட் கார்டுமே பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படித்தவங்களுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய டீட்டெயில் இருக்குது. முன்னாடி பார்ப்போம். எக்ஸாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், கொஸ்டின் எல்லாமே கொடுக்குறேன், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழ் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உண்டு, தமிழ் தகுதித்தாள் உண்டு. அதில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேப்பரில் ஆன்சர் திருத்துவாங்க. ஓகேவா? அதை நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் அல்லது நோட்ஸாக இருக்கட்டும், அதை மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு ஜிகேவிலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். சைக்காலஜி, மேக்ஸ், உளவியல் எல்லாமே என்னது ஃப்ரீ தான். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.